திரு பெருமாள்மணி, நான் சின்ன பையனால சொன்னேன், கேட்க மாட்டேன்றீங்க. 2 மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாங்க நடக்கிற எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. இதுக்கு மேல அடம் பிடிச்சா ஒன்னும் செய்வது இல்லை. கச்சேரி தளபதி 2 யாரும் கேக்குறதா இல்ல. 2 கேள்விகள். ஒன்று, திமுகவை மட்டும்தான் எதிர்ப்பேன் அப்படின்னு திரு விஜய் சொல்வதன் பின்னால இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்றத சொன்னாங்க. இன்னொன்று, பாஜக கூட்டணி தொடர்பு அப்படின்ற அடிப்படையில் ஒரு ரகசியமாக திரு விஜய்க்கு உதவி செய்வதாக அவர் சொல்வதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இல்லை சார், அப்படிலாம் எதுவுமே இல்லை. பாஜகவை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியலே நீங்கள் எடுத்துக்கங்க. இருவரும் முன்னேற்ற கழகங்களும் நெல்லை மாவட்டம் வரைக்கும் எவ்வளோ வலிமையாக இருக்காங்க, கன்னியாகுமரியில் எவ்வளோ பலவீனமாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஐயா கலைஞரே ஒரு தடவை சொன்னாங்க, நெல்லை நமது எல்லை, குமரி நமக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லைன்னாங்க. அப்போது அதே மாதிரி டெல்லியிலேருந்து பார்க்கும்போது பாஜகவினருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே நம்ம எப்போ எவ்வளவு ஜெயிக்க முடியும், எந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணலாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா அவங்க இந்தியா முழுக்க பார்க்குற ஒரு பெரிய தேசிய கட்சி. அப்படி பார்க்குற பொழுது அவங்க இந்த மாதிரிலாம் அவங்களுடைய சித்தாந்தத்தை பேசி வராங்க. இப்போ சம்பவங்கள் இப்படி நடக்குது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால நாம அவருடைய அரசியல் களத்தில் இருக்கிறதுனால அதற்கு ஒரு பெரிய அளவில் முக்கியத்துவம் கிடைக்குது. இப்போ சிபிஎஃப்சி பல சர்டிஃபிகேட்ஸை மறுத்திருக்கலாம். அது தமிழ்ல செய்தியா வர்றதுங்கிறத தாண்டி ஆங்கில ஊடகங்கள்ல செய்தியா வருது. அப்போ அந்த போர்டு என்ன நினைக்கும், நம்ம இதை சரி பண்றதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதெல்லாம் அந்தந்த பாடி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான். அந்தந்த இண்டிபெண்டன்ட் பாடி, சிபிஎஃப்சிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, சிபிஐங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, இன்கம் டாக்ஸ்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ங்கிறது இன்றைக்கு அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஐயா விஜயை சுற்றி நடக்கிறதுனால அது ஒரு செய்தியாக திரு பெருமாள்மணி சொல்வதை நம்புறதை தவிர வேற வழி இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இம்பாக்ட் என்ன சார், பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ன, யார் இதை கல்டிவேட் பண்ண போறான்றதான் இதுக்கப்புறம் இல்லை. இப்போ இந்த பிரச்சனையை விஜய் பற்றின எல்லா விஷயமுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரூருக்கு முன்னால் கரூருக்கு பின்னால் இன்றைய சிபிஐ விசாரணை வரையில் அவரை தவிர எல்லாரும் பேசுகிறோம். அவங்க கட்சியில் இருக்கவங்க கூட பேசுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பொதுவாக ஒரு வாயை திறக்கிறது இல்லை. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தான். யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ அவர் வாய் திறப்பதில்லை. அவர் எப்போ பேசுவார்னு நமக்கு தெரியல. இப்போ கடைசியாக அவர் பேசினது அந்த ஈரோடு பொதுக்கூட்டம் தான். அதன் பிறகு கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆக போகிறது. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போ நாளைக்கு சம்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது அவருடைய கோரிக்கையை ஏற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்குதுன்றாங்க. இன்னும் எவ்வளவு நாட்கள் விசாரணை நீளும் நமக்கு தெரியாது. 3-4 நாட்கள் கூட போகலாம். பிப்ரவரி பெர்செப்ஷன் உருவாகுதுல, பிஜேபி விஜயை தொந்தரவு பண்ணதுன்னு ஒரு பெர்செப்ஷன் உருவாகிறத அமைதியாக உற்று நோக்குறாரா திரு விஜயும் தாவேகாவினர்? இல்ல, அவர் என்ன ஆப்ஷன் இருக்கு? இது இப்ப நடந்துட்டு இருக்க எந்த சம்பவங்களையுமே அவரால் கடந்து போக முடியாது. என்கம்பாஸ் பண்றதுன்னு அது பண்ண முடியாது. சிபிஐ என்கொயரி, இது கோர்ட் மானிட்டர்டு, கிட்டத்தட்ட சிபிஐ கோர்ட் மானிட்டர்டு என்கொயரி. ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மானிட்டர் பண்றாரு. அவரை அழைக்காமல் விசாரணை முற்று பெற முடியாது, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியாது. திஸ் தி லீஸ்ட். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அது அடுத்த சப்ஜெக்ட். அது கோர்ட்ல இருக்கு, அதனால அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. ஆமா, அதுக்கு எதுக்கு தான் அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு, இதுக்கு ரியாக்ட் பண்ணல நீங்க கேக்குறீங்க. எதை பத்தி அவர் பேசியிருக்காரு? இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல் தலைவரை பற்றி, ஒரு கதாநாயகனாக இருந்து அரசியல் தலைவராக வந்து விட்டார். அதனால் அவர் அரசியல் தலைவர் என்று தான் நாம் அழைக்க வேண்டும். எந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசியிருக்காரு, இதை பற்றி பேசலன்றதுக்கு? திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி ஒரு நிமிஷம். திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி கருத்து சொல்லாமல், நிலைப்பாடு எடுக்காமல் ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்க முடியும்? அவங்க அமைதியாக இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் எதுவுமே பேசல. ஆகவே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதாநாயகனாக இருந்த அரசியல் தலைவரை தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு பேசுறாங்க, நான் உட்பட. கலை எப்படின்றது நமக்கு தெரியல, அவர் என்ன நினைக்க போறாருன்றது நமக்கு தெரியல. மேபி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு சிச்சுவேஷன் கிளியர் ஆகலாம். அதற்குள்ள கூட்டணிகள் ஒரு மாதிரி நிலை பெற்றதுன்னா அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பேச வேண்டியதான். மணி சார் சொன்னதுதான். அதாவது அவர் திரைப்பட கதாநாயகராக இருந்து அரசியலுக்கு வரதுனால எனக்கு திருப்பி திரைப்படத்தில் எந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். வடிவில் ஒரு படத்தில் போய் ஒரு ரவுடிட்ட கெஞ்சுவார், என் தெய்வமே. எனக்கு என்ன தோணுதோ அதானே பேசணும். என் ஒப்பீனியனை சொல்லிடுறேன், உங்க ஒப்பீனியன் இல்லை. என் தெய்வமே, நான் உன்கிட்ட வாங்கின கடனை மட்டும் கொடுக்கலன்னா என் கழுத்தை கரன்னு அறுத்துன்னு அவர் சொல்லும்போது அங்கேருந்து அண்ணன் எப்படி மிரட்டாரு பாடுறா அப்படிமா ஒரு 5 பேர் தள்ளி இருந்து. ஆனா அவர் அப்படி சொல்றது இல்லண்ணே, அவர் அமைதியால இருக்காரு. இது தர்க்கமே தப்பல்ல இருக்குண்ணே. பேசி முடிச்சிருங்க, நீங்க பேசி. இல்ல நீ சொல்லுங்க, நீங்க பேசி முடிங்க. பரவாயில்லை இல்லண்ணே, வடிவேல் மாதிரி நீங்க பேசுறது இல்லண்ணே, நீ சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னா, தள்ளி இருந்து பார்த்து 4 பேரும் அவர் வேற ஒண்ணு கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு, அங்க வேற ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க வேற ஒரு பெர்செப்ஷன், அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க.
அங்கே பாடுறா அண்ணன் அவரை கழுத்தை தரன்னு அறுத்து உன்னை தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்கிறாரு. உன் காலை பிடிச்சி கெஞ்சன தெய்வமே பாரு அவர், உன் காலை பிடிச்சி அடிச்சு போடுவேன்னு சொன்னார். நடைமுறைகள் தானே அது. என்ன பிரச்சனைனா அந்த மாதிரி அவருக்கே இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டார், விஜய்க்கே யோசிச்சிருக்க மாட்டார். நாம் இந்த அரங்கில் மணி சார் சொன்னதுதான் ஒரு நம்ம சொல்கிறது தெரியுமா, அவர் மிகுந்த நுட்பத்தோடு மிகுந்த அதுவோடு மிகுந்த இதுவோடு அவர் அதை அணுகுகின்ற அந்த ஒரு கூர்மையான இது இந்த வடிவேலு அங்கேருந்து பேசுகிறத நம்ம இங்கேருந்து ஒரு அந்த அந்த படத்தில் 4 பேர் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒன்று தான் இது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பாஜக மேடையில் வெளிப்படையாக சொல்லுகிறார், பாஜக ஜனநாயகனை அடிக்க தொடங்கிடுச்சு. அமித்ஷா சாணக்கியர், அமித்ஷா தான் தி ரியல் சாணக்கியர். ஒரு கோர்ட்டில் தடை வருது, ஹைகோர்ட்டில் தடை வருது, அடுத்த அரை மணி நேரத்தில் தடை நீக்கப்படுது. யூஏ சான்றிதழ் கொடுத்த அரை மணி நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்குறாங்க. துஷார் மேத்தா வந்து ஆஜராகிறார். எல்லாரை விட பெரிய சாணக்கியர் அமித்ஷான்னு பாஜக மேடையில் பத்தொருத்தமாக போட்டு உடைக்கிறார். பட் நீங்களும் நம்புங்க, நானும் நம்புகிறேன், என் சகோதரன் நம்பட்டும், மணிசார் நம்பட்டும், இதுக்கும் அரசியலுக்கு என்ன கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம நம்புவோம். லாபம் விஜய்க்கு தானே, அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ என்ன அது பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ நான் இப்போ சார் சொன்னார்ல, திருப்பரங்குன்றம் பிரச்சனை பற்றி சொன்னார், மற்ற பிரச்சனையை பற்றி சொன்னார். நீங்கள் ஏன் காந்தி பெயரை நீக்கியதை பற்றி என் கருத்து சொல்லேன்னு கேட்டார். இப்படி பல பிரச்சனைக்கு கருத்து சொல்லேன்னு கேட்டார். சார் விஜய் ஹீரோ சார், எஸ் அப்சல்யூட்லாம் காமெடியை விட்டுருங்க. இப்போ ஹீரோ எடுத்து உதாரணம் சொல்கிறேன். மக்கள் திரையில் கதாநாயகன் எப்படி பார்த்துருக்கான், வில்லனுக்கு எதிராக சண்டை போட்டு பார்த்துருப்பான், ஒரு பிரச்சனை பேசி பார்த்துருப்பாங்க அப்படின்னு. இவர் யாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பெயர் நீக்கப்படுகின்ற பொழுது கூட இவர் என்ன செய்யறதில்லை, குரல் கொடுப்பதில்லை அப்படிங்கிற. அப்போ மக்கள் என்ன நினைப்பான், ஏடா இவர் பெரிய கதாநாயகன் நினைச்சா மோடியை கண்டா மட்டும் பயப்படுறாரு, மோடியை கண்டா மட்டும் பம்புறாரு. நீங்கள் ஒரு வில்லன் அடிச்சுட்டு இன்னொரு அவருடைய பார்வையில் 2 வில்லன் அவருக்கு, ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. ஒரு லாஸ்ட் வார்த்தை, ஒரு வில்லண்ட சண்டை போடுறாரு, இன்னொரு வில்லண்ட என்ன செய்யறாரு, பம்புறாரு அப்படிங்கிற கேள்வி வரும்ல. ஒரு வார்த்தை, நான் ஒரு வார்த்தை இல்ல, ஒரு லாஸ்ட் வார்த்தை இது எல்லாத்த விட இது அந்த கேள்வி லாஸ்ட் வார்த்தை இது எல்லாத்த விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவர் குரல் கொடுக்க வேண்டாம். ஜனநாயகன் அவருடைய படங்கிறத விட்டுருங்க, அதுல அத்தனை தொழிலாளர்கள் தொடர்பில் இருக்காங்கல்ல, அத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அத்தனை பொருளாதாரம் பாதிக்கப்படுது. ப்ரொடியூசருக்கு மட்டும் தானே மணி, டெக்னீஷியனுக்கு கூட சம்பளம் கொடுத்தாச்சுனே. என்னன்னா இப்படி தப்பு உதாரணம் தானே. ஒரே ஒரு விளக்கம் மட்டும் வாங்கி பேச விடல நீங்க. மணிக்கு உதாரணம் தப்பு பரவாயில்ல, ப்ரொடியூசர் மட்டும் தான் இப்ப நஷ்டமான. அவர் முடிச்சிரட்டும். 2 விசாரம். திமுக அவருடைய ஏதாவது திரைப்படத்துக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணியிருக்கா? இல்ல. நீங்க நான் திரைப்படத்துறையிலிருந்து மட்டும் பேசுறேன், ஆனா நீங்க கடுமையா எதிர்க்கிறீங்க. தலைவா திரைப்படத்திற்கு உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் பிரச்சனையை செய்தார், ஆனா நீங்க அவர்கிட்ட பம்முனீங்க. இங்க ஜனநாயகன் திரைப்படத்துக்கு பாஜக பிரச்சனை பண்ணுது, நீங்க பம்முறீங்க. அப்போ ஜெயலலிதாவை உங்களால் எதிர்க்க முடியாது, நீங்கள் துணிவற்றவர். பாஜகவை உங்களால் எதிர்க்க முடியாது, நீங்கள் துணிவற்றவர். ஓகே, அப்போ நீங்க திரையில் தான் கதாநாயகன், அரசியலில் நீங்கள் காமெடியன் என்று மக்கள் நினைக்கிறார்கள். சரி, ஓகே. ஷாம் சார், பாஜகவை திரு விஜய் எதிர்க்கவே இல்லை அப்படின்னு ஒன்று, இன்னொன்று 2026 தேர்தல் களம் திமுக எதிர்ப்பு மட்டும்தானே அப்படின்னு திரு பெருமாள்மணி சொல்லக்கூடிய கருத்து. இதுல எந்த பக்கம் திரு விஜய் நின்னா அவருக்கு லாபம்? விஜய் நம்ம செந்தில்வேல் பக்கம் நின்னாதான் லாபம். என்ன காரணம்னா 2 துன்பமும் அவரா தேடிக்கிட்டது தான். யாரு சிபிஐ கேட்டு கோர்ட்டுக்கு போனா, சரி ஜனநாயகன் வந்து ஆர்சியில வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்குங்க. சரி நான் 2 படம் பண்ணியிருக்கேங்க, சிபிஐ விசாரணை மட்டும் 2 படமும் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ஏ சர்டிஃபிகேட்ல போட்டு என்னை வந்து நோகடிச்சாங்க, இன்னொரு படம் ஆர்சிக்கு அனுப்புனாங்க. ஏன்னா ஒரு பிராமின் மெம்பர், நான் எஸ்எஸ்ஆர் டிராமா பார்த்துருக்கேங்க, காதுல பூ, அது ஆடல் காட்சியே கிடையாது, நீங்க ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. கதை முடிஞ்சது. எதுக்காக நான் சொல்றேன்னா, கோர்ட்டுக்கு போகக்கூடாது. நம்ம ஆக்சுவலா அது வந்து ரிவைசிங் கமிட்டி ஸ்டேஜ்ல இருந்ததுங்க. பராசக்தி ரிவைசிங் கமிட்டி ஸ்டேஜ்ல தானே இருந்துச்சு. 10ஆம் தேதி ரிலீஸ்னா 9ஆம் தேதி தானே கிடைச்சது. இவங்களுக்கு 9ஆம் தேதி ரிலீஸ்னா 8ஆம் தேதி கிடைச்சிருக்கும். யாரோ ரிவைசிங் கமிட்டிக்கு போனா குறிப்பிட்ட தேதியில ரிலீஸ் பண்ண முடியாதே அப்படின்றது தயாரிப்பாளர் தரப்பு ஆதங்கம். நியாயமான கேள்வி தானே அது. கண் கூட வந்து பராசக்தி ஆச்சா இல்லையா சார்? நாங்களும் 17ஆம் தேதி ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போனோம். 16ஆம் தேதி தான் கிடைச்சது ஆர்சிக்கு போய். என்ன காரணம்னா சார், கோர்ட்டுக்கு போன பிறகு, கோர்ட் ஒரு ஆர்டர் போட்ட பிறகு தணிக்கை வாரியம் சும்மா இருக்க முடியாது. இருந்தா எல்லா படத்துக்கும் அந்த உதாரணத்தை காட்டுவாங்க. சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு, நீங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஓகே, அப்ப தணிக்கை வாரியம் அப்பீல் போய் தான் ஆகணும். துஷார் மேத்தா நேர்ல வரல, அவரு வீடியோ கான்பரன்ஸ்ல அட்டெண்ட் பண்ணாங்க. வீடியோ ஆர்குமெண்ட் தான் அது. அப்படிங்கும் போது நேச்சுரலா அவங்க அவர் தானே கூப்பிடுவாங்க.
அது சென்ட்ரல் போர்டு இல்லையா சார்? இல்ல, ரொம்ப நீங்க தணிக்கை சொன்னதுல வாரியத்தோட உறுப்பினர் ரொம்ப சொன்னதுல முக்கியமானது இது ரெண்டுமே தானா தேடிக்கொண்ட துன்பம் விஜய்னு பேசுவோம். இடைவேளைக்கு கண்டிப்பா. பிறகு சார், தணிக்கை வாரியத்தோட உறுப்பினருக்கு அரசியல் இருக்கும் சார். அதே மாதிரி சிபிஐ ஆபீசருக்கும் அரசியல் இருக்கும்.